ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன, எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லப்படுது. இப்படி நம்ம ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம லைஃபுக்காக எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க மாட்டோம். சரியா? ரிஸ்க் எடுக்காத பொழுது நமக்கு நாம எதிர்பார்த்த சக்சஸும் கிடைக்காது. அதுக்காக தான் இந்த வீடியோல இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வருவது எப்படின்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நண்பரா இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க அங்க என் கூட பேசலாம். நம்பர் 1, டேக் சேலஞ்சஸ். நீங்க எவ்வளவு காலம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்னா இருந்தாலும் ஏதோ ஒரு செயலை செய்யாம இருந்திருப்பீங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் இவ்வளவு நாள் நீங்க அதை கஷ்டம்னு நினைச்சு கத்துக்காமையே இருந்திருக்கலாம். இப்படி கஷ்டம்னு நினைச்சு சேஃபான ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோன். அதை நீங்க உடைச்சு வெளியில வரணும் அப்படின்னா இங்கிலீஷ் கத்தே ஆகணும். அப்படியான ஒரு சேலஞ்சை நீங்க எடுத்தே ஆகணும். இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, இது மாதிரி நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை செயல்படுத்தாம வச்சிருக்கலாம். ஸோ அது எல்லாமே ஒரு சேலஞ்சா எடுத்து அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. இதுதான் நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றதுக்கான முதல் படி. அடுத்து நம்பர் 2, ஆஸ்க் யுவர் செல்ஃப் why you want to tackle this. நீங்க செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கணும். அதாவது இப்ப நீங்க எடுக்க போற சேலஞ்ச் எதுக்காக எடுக்கிறீங்க, எவ்வளவு நாள் எடுக்க போறீங்க, அதன் மூலமா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்காக நீங்க ஒரு பேனா பென்சில் வச்சு பேப்பர்ல எழுதி வைக்கலாம், உங்க ரூம்ல எழுதி வைக்கலாம், டைரியில கூட நீங்க எழுதி வச்சு நோட் பண்ணி வைக்கலாம். இது மாதிரி நீங்க எழுதி வைக்கிறதன் மூலமா நீங்க போக வேண்டிய இடத்தை நோக்கி சரியான திசையில சரியான நேரத்துல போய் சேருவீங்க. அடுத்து நம்பர் 3, bring a buddy with you. எந்த ஒரு செயல் செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பா ஒரு உந்துதல் தேவைப்படும் தானே. அதுக்காகத்தான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பார்ட்னர்ஸை கூடவே வச்சிருப்போம். இப்படி ஸ்டடிஸ் மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல எந்த ஒரு சேலஞ்சும் பண்றதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறதன் மூலமா உங்களுடைய கோலை நோக்கி உங்களால ஸ்பீடா போக முடியும். அதே மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வருவது அல்லது உங்களுடைய சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றதுக்காக உங்களுடைய மனநிலையில இருக்கக்கூடிய உங்க நண்பர் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரையும் உங்க பயணத்துல சேர்த்து கூட கூட்டிட்டு போகிறதன் மூலமா நீங்க போய் சேர வேண்டிய இடத்தை தவறாம போய் சேர முடியும். அடுத்து நம்பர் 4, டூ சம் ரிசர்ச் அண்ட் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்க ஒரு புது ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க அப்படின்னா அதை பத்தின தகவல்களை முதல்ல சேகரிச்சு வச்சுக்கணும். ஒரு விஷயத்தை பத்தி முழு தகவலும் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா உங்களால அந்த ஒரு ஆக்டிவிட்டியை ரொம்பவே எளிமையாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறது அப்படிங்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நீங்க உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்டா வச்சுக்கணும்னு விரும்பும் பொழுது ஃபிட்னஸ் பற்றிய தகவல்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்பர் 5, பிரேக் த ஆக்டிவிட்டி டவுன் இன்டு ஸ்மால் ஸ்டெப்ஸ். நம்ம யாருமே சூப்பர் ஹியூமன்ஸ் கிடையாது. அதனால நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு முடிக்கணும்னு விரும்பும் பொழுது அது ஒரே அடியா ஒரே 4 நாளுக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம்னு நினைக்காம உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை ஸ்பிளிட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மெயின் கோலை நோக்கி டெய்லியும் நகர்ந்து போங்க. இப்படி பண்றதன் மூலமா உங்களால எந்த ஒரு கோலையும் ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும். அடுத்து நம்பர் 6, பனிஷ் யுவர் செல்ஃப். நீங்க ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணணும்னு விரும்பினா உங்களை நீங்களே பாராட்டிக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல சில தொய்வு ஏற்படும் பொழுது உங்களை நீங்க பனிஷ் பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க. அதாவது நீங்க ஒரு செயலை சரியா செய்யலைன்னா சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, இனிமே நான் டிவி பார்க்க மாட்டேன், காஃபி குடிக்க மாட்டேன், வெளியில போக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச மாட்டேன், சோசியல் மீடியாஸ்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை தியாகம் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 7, திங்க் பாசிட்டிவ்லி டு ஓவர்கம் ஃபியர். உங்க பயணத்துல காரணமே இல்லாம சில நேரம் பயம் வரலாம். தோத்து போயிடுவோமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அல்லது உங்களால ஒரு சராசரியான வேகத்துல போக முடியாம கூட இருக்கலாம். இது மாதிரியான காலகட்டங்கள்ல பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய தகுதிகளை வளர்த்துக்க மறந்துடாதீங்க. நீங்க எவ்வளவு தூரம் பாசிட்டிவா திங்க் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது. அதனால வெற்றியோ தோல்வியோ நீங்க எப்பவுமே நேர்மறையான சிந்தனையாளரா இருக்க மறந்துடாதீங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியும் தரக்கூடிய ஒன்னா இருக்க போகுது. அதனால நீங்க எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 8, சேஞ்ச் யுவர் யூசுவல் ஹேபிட்ஸ். நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்க மாத்திக்கணும். உதாரணத்துக்கு, வெளியே தனியா போக பயப்படுறது, அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட தைரியமா பேச தயங்குறது, புது புது நண்பர்கள் கூட பழக்கத்தை ஏற்படுத்திக்காம இருக்கிறது, புது விஷயங்களை பத்தி கத்துக்காம இருக்கிறது, இன்னும் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதாவது உங்களுடைய ரெகுலர் ஹேபிட்ஸை கொஞ்சம் மாத்திக்கோங்க. உங்களுடைய டெய்லி பேட்டர்னை நீங்க பிரேக் பண்றதன் மூலமா உங்களால புது
புது விஷயங்களை கத்துக்க முடியும். இதன் மூலமா நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியிலையும் வர முடியும். அடுத்து நம்பர் 9, டேக் மோர் டாஸ்க். நீங்க ஒரு லாங் டைம் கோல் வச்சிருக்க மாதிரி டெய்லியும் ஒரு சில சேலஞ்சஸை எதிர்கொள்ற மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாரும் செய்யற மாதிரி இல்லாம வித்தியாசமா செய்ய பழகுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களாகவே நிறைய டாஸ்க் கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்களே டாஸ்க் கொடுத்து நீங்களே அதை ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுடைய எஃபிஷியன்சி இன்னும் அதிகமாகும். நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு விரும்பக்கூடியது சார்ந்து நிறைய டாஸ்க் உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கோங்க. அடுத்து நம்பர் 10, பி போல்டு. நம்மள பெரும்பாலானவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்கு எதுக்கு ரிஸ்க் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் தான். அதனால நீங்க அந்த பயத்தை உடைக்கணும். அப்படின்னா நீங்க இன்னும் போல்டா இருக்க கத்துக்கணும். போல்டா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய விஷயம் தெரியும் பொழுது நீங்களாகவே கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்துருவீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 10 விஷயங்களையும் உங்க லைஃப்ல அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இதை நீங்க கடைபிடிக்கும் பொழுது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உங்களால வெளியில வர முடியும். அதன் மூலமா நீங்க இன்னும் நிறைய ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் எடுத்து வாழ்க்கையில சின்ன வயசுலயே முன்னேறிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சில வாழ்க்கை பாடங்களை கத்து கொடுத்திருக்கும் நினைக்கிறேன். யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியுமா? யூடியூப்ல இருந்து மட்டும் இந்த மாதம் 1,70,000 சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பேசிவ் இன்கமா இது இருக்கு. ஒரே ஒரு வீடியோ மட்டும் எனக்கு 76,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. உங்களுக்கும் ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம், செகண்ட் இன்கம் சோர்ஸ் வேணுமா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கைஸ், வெறும் 9 ரூபாய் உங்க வாழ்க்கையை மாற்றும்னு சொன்னா நம்ப முடியுதா? பேசிவ் இன்கம்னா என்னன்னு தெரியுமா? அதோட பவர் என்னன்னு தெரியுமா? இந்த 2022 இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க. நான் தான் உங்க பிரணவ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரூல் யுவர் லைஃப் அப்படிங்கக்கூடிய சேனலை கடந்த ஒரு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு 1,62,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. பட் என்னுடைய லாஸ்ட் 28 டேஸ் இன்கம்னு பாத்தீங்கன்னா 1,70,000 ரூபாய். இந்த யூடியூப்ல இருந்து மட்டும் எனக்கு இந்த லாஸ்ட் 28 டேஸ்ல 1 lakh rupees வந்திருக்கு கைஸ், ஆட் ரெவென்யூஸ்ல இருந்து. இது போக நான் அப்ளிகேஷன்ஸ் ப்ரொமோஷன் பண்ணதுல எனக்கு ஒரு 70,000 வந்திருக்கு. சோ இவ்வளவு குறைவான ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனல்ல இருந்து 1,70,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமானா தாராளமா சம்பாதிக்க முடியும். நீங்களும் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பேஷன் மட்டும் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்களும் இவ்வளவு சம்பாதிக்கலாம். இவ்வளவு இல்லனாலும் மாசம் ஒரு 20,000, 30,000, 40,000 உங்களுக்கு பாக்கெட் மணியா, அதுவும் பேசிவ் இன்கமா யூடியூப் தாராளமா கொடுக்கும். சோ அதுக்காக நீங்க ரெஜிஸ்டர் அல்லது ஜாயின்ல வெறும் 9 ரூபாய் மட்டும் பே பண்ணி என்னுடைய வெபினார் 1.5 மணி நேரத்து வெபினார் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வெபினாரா இருக்கும். நீங்களும் தாராளமா ஒரு யூடியூபரா மாற முடியும். நிறைய யூடியூபர்ஸ் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு வெளியில சொல்ல மாட்டாங்க. என்னன்னா ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு, அவங்க மேல அவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு ஜெலஸ் வரும். ஏன்னா அவ்வளவு பணம் யூடியூப்ல இருந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா அவங்களுக்கு காம்படிட்டரா நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. கைஸ், உங்களுடைய திறமைய, ஸ்கில்ஸ் பணமா மாத்த முடியும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மீடியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் தான். நீங்க நல்லா பாடுவீங்க, நல்லா நடிப்பீங்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு போயிட்டு தெருக்கூத்து போட்டு பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனா உங்களுடைய திறமைகளை வீடியோவா பிடிச்சி யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா நல்லாவே ரெவென்யூ வரும். சேனல் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஸ்கிரிப்ட் எடுக்கிறது, எப்படி வாய்ஸ் பண்றது, எப்படி வீடியோ எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா உங்களுக்கு என்னுடைய கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுக்கிறேன். கைஸ், யூடியூப் ரன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டுடியோ வேணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இங்க இருந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். சோ உங்களுக்கும் இது மாதிரி ஒரு மொட்டை மாடி கிடைச்சா கூட நீங்க அங்க இருந்து பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்காக ஒரு நல்ல ஸ்டுடியோ வேணும் அல்லது ஒரு சூப்பர் பைக் இருந்தா தான் நான் மோட்டார் விளாக் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே நீங்க பயன்படுத்தி இந்த 2022ல பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத முதல்ல கத்துக்கோங்க. தயவு செய்து இந்த வெபினார் அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நான் இந்த வெபினார் கண்டக்ட் பண்றேன். உடனடியாக ஜாயின் பண்ணுங்க. நம்ம வெபினார்ல மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் எடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நம்ம வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்க குறைஞ்சது 2-3 பேர்த்துக்கு நீங்க ஷேர் பண்ணும் பொழுது நம்முடைய சேனல் இன்னும் வளரும். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் உங்களுக்கு டெய்லியும் கூட தொடர்ந்து கொடுக்கறதுக்கு அது ஒரு உந்துதலா இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இதன் மூலம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் கிடைச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.